Hello, my dear students. Very good morning. I welcome you all to the Easy English session. In today's session, we are going to see Unit 1 Supplementary Reader, which is entitled as After 20 Years. This story is written by the famous writer called O. Henry. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, அதாவது சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்கக்கூடிய ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ். அண்ட் இந்த ஸ்டோரி எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இட் வாஸ் ரிட்டன் பை த பர்சன் கால்ட் ஓ ஹென்ரி. Before we get into the story, we have to know some important information about the author. So let us get into know some important info about the author. ஸோ ஆத்தர் யார்? ஓ ஹென்ரி. இவரை பற்றி பார்த்தோன்னா ஹி வாஸ் அ பாப்புலர் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ அமெரிக்க நாட்டை சேர்ந்த சிறுகதைகள், அதாவது ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதக்கூடிய ஃபேமஸான ரைட்டர்ஸில் இவரும் ஒருத்தர். ஹிஸ் ஒரிஜினல் நேம் வாஸ் வில்லியம் சிட்னி போர்ட்டர். ஸோ இவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர். த லைஃப் ஆஃப் ஆர்டினரி பீப்புள் இன் நியூயார்க் சிட்டி. ஸோ நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய ஆர்டினரி பீப்புளோட லைஃப் ஸ்டைல் தான் இவரோட மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க்ஸில் இவர் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்டோரி இஸ் ஹிஸ் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவரோட ரைட்டிங்ஸில் ஒரு பெக்யூலியரான ஒரு கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டிங்கில் எப்பயுமே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வச்சுருப்பார். And his career was began in 1902 and how he wrote 381 short stories. So இவரோட கெரியர் வந்து 1902 அதாவது எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ ரோட் 381 ஷார்ட் ஸ்டோரிஸ். அந்த இடத்துல ஹீன்றதுக்கு பதிலாக உங்களுக்கு ஹவுன்னு வந்திருக்கும். ஹீ ரோட் 381 ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ நிறைய ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கார். ஸோ இவரோட பிகினிங் ஆஃப் ஹிஸ் கெரியரில் வீக்லி ஒன்ஸ் ஹீ ரோட் ஸ்டோரிஸ் இன் த நியூயார்க் வேர்ல்ட் சண்டே மேகசின். ஸோ வீக்லி ஒன்ஸ் நியூயார்க் வேர்ல்ட் சண்டே மேகசின் அப்படின்ற மேகசினில் இவர் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டோரி இட் இஸ் இன்க்ளூடட் இன் 1906 ஆந்தாலஜி த 4 மில்லியன். அதாவது த 4 மில்லியன் அப்படின்ற 1906 பப்ளிஷ் ஆன ஒரு ஆந்தாலஜியில் தான் இவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்ற ஸ்டோரியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. His popular works are The Gift of the Magi, The Cop and the Anthem, The Ransom of Red Thief. ஸோ இந்த மாதிரி நிறைய பாப்புலர் ஒர்க்ஸ் வந்து இவர் எழுதியிருக்காரு. Now we'll start to read out the story. So before we get into the story, we have to know about the theme of this story. ஸோ இந்த ஸ்டோரியோட தீம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, after 20 years, this story is deal with two best friends who had put to part ways. ஸோ 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றின ஸ்டோரி தான் இது. They returned to keep an appointment they had made 20 years ago. So from the title we can understand, after 20 years அப்படின்ற டைட்டில்லேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா, 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க 2 பேத்துக்குள்ளேயுமே. ஸோ போட்டுட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் அவங்க மீட் பண்ணாங்களா, அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இனி வரக்கூடிய ஸ்டோரிஸில் நம்ம பார்க்க போகிறோம். Let's start to read out the story. So for time being, I have given you only some extracts, important incidents in this story. So after listening to this video, you have to go through the complete text which is given in your book. So complete story வந்து read out பண்ணி பாருங்க. After 20 years, so in the beginning of the story, a policeman was on a patrol duty. So patrol dutyல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்மேன் வந்து ரவுண்ட்ஸில் இருக்கார். இதுதான் வந்து ஸ்டோரியோட பிகினிங்கில் நடக்குது. இந்த ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்மி வெல்ஸ் அப்படின்றவர். ஸோ இவர் தான் இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ஹி வாஸ் அ போலீஸ்மேன். அண்ட் நெக்ஸ்ட் பாப் அப்படின்றவன் ஜிம்மி வெல்ஸோட ஓல்ட் ஃப்ரெண்ட் அண்ட் பிளைன் கிளாஸ் போலீஸ்மேன். ஸோ போலீஸ்மேன் மற்ற பீப்புளெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர் அக்கம்பெனி பண்ணுறவங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த பிகினிங் ஆஃப் த ஸ்டோரி, அ போலீஸ்மேன் வாஸ் ஆன் பேட்ரோல் டியூட்டி. ஹி வாஸ் வாக்கிங் டவுன் த அவென்யூ இன் ஹிஸ் ஓன் ஸ்டைல். ஸோ அவென்யூ இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஸ்ட்ரீட். நைட் டைம், அதாவது அரவுண்ட் 10 o'clock நைட் டைமில் வந்து இந்த ரவுண்ட்ஸ் வருவாங்க இல்லையா போலீஸ் பீப்புள் எல்லாமே.
அந்த மாதிரி ரவுண்ட்ஸில் இருக்கார். இந்த ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ்மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இட் வாஸ் அபவுட் டு ரெயின் அண்ட் ஸோ த ரோட் லுக்டு டெஸ்டட் வித்தவுட் பீப்புள். ஸோ ஒரு மழை வர மாதிரியான ஒரு அறிகுறி இருந்ததுனால அந்த டெசர்டட் ஸ்ட்ரீட்டில் வந்து பீப்புள் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அண்ட் அபவுட் 10 o'clock அப்படின்றதுனால எல்லா ஷாப்ஸுமே வந்து க்ளோஸ்டாக இருக்குது. He found a man standing in the doorway of a hardware store in the dark with an unlighted cigar in his mouth. ஸோ தூரத்தில் ஒரு ஸ்டோருக்கு பக்கத்தில், அதாவது ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு பக்கத்தில் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மேன் வந்து அன்லைட்டட் அதாவது சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு, வாயில் வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அதை இந்த போலீஸ்மேன் பார்க்குறாரு. ஆஸ் த போலீஸ்மேன் வாக்ட் அப் டு ஹிம் ஹி செட் தட் ஹி வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெண்ட். ஸோ எப்பயுமே வந்து ரவுண்ட்ஸுக்கு போகிற போலீஸ் பீப்புள் வந்து யாராவது சந்தேகத்துக்கு உரிய மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ லேட் நைட்டில் யாராவது சுற்றிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, இங்கே என்ன வேலை உங்களுக்கு, எதுக்காக இங்கே நிற்கிறீங்கன்னு. ஸோ லைக்வைஸ் இவரும் வந்து என்கொயர் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த டாலாக இருந்த அந்த மேன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவனோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா இந்த போலீஸ்மேன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். அண்ட் ஆஃப்டர் தேட் he continued that it was an appointment made between his friend and himself 20 years ago to meet at the place and at that time. ஸோ இன்னும் ஃபர்தராக கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட், இந்த நாளில் இந்த டைமில் இங்கே வந்து நம்ம மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். He said all this to make it clear to the policeman that he was honest and there was nothing to be suspected about him. ஸோ இந்த கதையெல்லாம் ஏன் சொல்கிறான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா, போலீஸ் வந்து தன்னை வந்து ஒரு கல்பிரிட்னு நினச்சிடக்கூடாது, தன்னை சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுனால எதுக்காக அவன் வெயிட் பண்ணுறான் அப்படின்ற பர்பஸை சொல்கிறான். டாக்கிங் ஸோ ஹி லிட் ஹிஸ் சிகர். ஸோ பேசிக்கிட்டே அவனோட சிகரெட்டை வந்து பற்ற வைக்கிறான். அதுதான் லிட்னு கொடுத்துருக்காங்க. இன் தட் லைட் த போலீஸ்மேன் saw his face. ஸோ இது வரைக்கும் இருட்டில் வந்து சரியாக அவனோட ஃபேஸை வந்து அந்த போலீஸ்மேன் பார்க்கல. பட் அந்த லைட்டரை பற்ற வைக்கும்போது தான் அந்த பர்சன், அந்த ஸ்ட்ரேஞ்சரோட ஃபேஸ் வந்து போலீஸ்மேனுக்கு தெரியுது. ஹீ ஹேட் கீன் ஐஸ், அ ஸ்கொயர் ஜா அண்ட் அ லிட்டில் ஒயிட் ஸ்கார் நியர் ஹிஸ் ஐப்ரோ. ஸோ தீஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் அபவுட் த ஸ்ட்ரேஞ்சரை பற்றி சொல்கிறாங்க. ஹிஸ் ஸ்கார்ஃப் பின் வாஸ் அ லார்ஜ் டைமண்ட். ஸோ அவனோட ஸ்கார்ஃப் பின்னில் வந்து ஒரு பெரிய டைமண்ட் ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஸோ இவன் வந்து அந்த சிகரெட்டை பற்ற வச்ச உடனே வந்து அவர் பார்த்துட்றாரு. யார்? அந்த போலீஸ்மேனை வந்து இவனோட ஃபேஸை வந்து ஃபுல்லாக பார்த்துட்றாரு. இவனோட ஃபேஸுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே அங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டே இருக்கான், அதாவது தன்னோட ஃப்ரெண்டை பற்றி. அண்டு அவன் வந்து எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீ கண்டினியூட் தட் ஹீ வாஸ் பாப். ஸோ நவ் ஒன்லி ஹீ இன்ட்ரடியூஸ்டு ஹிம்செல்ஃப் ஆஸ் டு தி போலீஸ்மேன். ஸோ போலீஸ்மேன் கிட்டே இப்போ தான் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் தன்னை. என்ன அப்படின்னா, ஹீ கண்டினியூட் தட் ஹீ வாஸ் பாப் அண்ட் ஹீ ஹேட் கம் தேர் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸ். ஸோ என்னோட நேம் பாப், நான் என்னோடய ஃப்ரெண்டான ஜிம்மி வெல்ஸ் அப்படின்றவனை தான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறான். they were raised in New York just like two brothers. ஸோ நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நியூயார்க்கில் தான் வளர்ந்தோம். ஒரு பிரதர்ஸ் மாதிரி, நம்ம வந்து சிப்ளிங்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து பழகணும். when he was 18 Jimmy was 20. ஸோ பாப் was 18. ஸோ பாப்க்கு வந்து 18 வயசு இருக்கும்போது ஜிம்மிக்கு வந்து 20 years இருந்தது. அதாவது ஜிம்மி வாஸ் எல்டர் அப்படின்னு சொல்லலாம். 20 years ago from that night they both met at that place. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் இதே பிளேஸில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். there was a restaurant then at the place by the name Big Joe Brady. ஸோ இந்த இடத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி பிக் ஜோ பிராடி அப்படின்ற ரெஸ்டாரண்ட் இருந்தது. they both dined there that night. the next morning Bob was taught to the west. ஸோ அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் அந்த பிக் ஜோ பிராடி அப்படின்ற அந்த ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் பாப் வாஸ் டு ஸ்டார்ட் ஃபார் த வெஸ்ட். ஸோ வெஸ்டர்ன் சைட் சிகாகோவுக்கு வந்து அவன் வந்து தன்னோட பிஸ்னஸ் விஷயமா, அதாவது வேலை விஷயமா கிளம்ப ஆரம்பிப்பான். டு மேக் ஹிஸ் ஃபார்ச்சூன் அப்படின்னா டு ஏர்ன் அ லாட், நிறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சிகாகோ சைடு வந்து அவன் ட்ராவல் பண்ணுவான். பட் ஜிம்மி வாஸ் டு செட்டில் டவுன் தேர் இட் செல்ஃப். ஆனால் ஜிம்மி வெல்ஸ் வந்து அங்கேயே செட்டில் ஆயிடுவான். ஹி வாஸ் நாட் வில்லிங் டு லீவ் நியூயார்க். ஸோ நியூயார்க் விட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. தே போத் டிசைடட் டு மீட் அகைன் தேர் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 20 years. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், நான் எந்த நிலைமையில் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து மீட் பண்ணணும்
அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் 2 பேரும் போயிருப்பாங்க. நோ மேட்டர் ஹவு டிஃப்ரெண்ட் அண்ட் ஹவு டிஃபிகல்ட் திங்ஸ் would be and what distance they might have to come. So as I already told you, எந்த தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு 2 பேர் பேசி வச்சுருப்பாங்க. they thought that they would have become something after 20 years. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த மீட்டிங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசியிருப்பாங்க. after they parted that night they were in contact and communicated for a year or two and then they lost touch. ஸோ 1 வருஷம் இல்லை 2 வருஷம் 2 பேர் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை. 18 வருஷம் கழிச்சு, 20 years கழிச்சு இப்போ தான் பார்க்க போகிறோம். Bob said that his friend Jimmy would come there at any cost if he was alive and he was such a truest person in the world. ஸோ பாப் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸ் வந்து இந்த உலகத்துலேயே வந்து ரொம்ப நேர்மையான ஒரு பர்சன். ஸோ அவன் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டைமில் என்னை பார்க்கறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். த போலீஸ்மேன் ஆஸ்க்டு ஹிம் இஃப் ஹீ குட் ப்ராஸ்பர் இன் த வெஸ்ட். ஸோ போலீஸ்மேன் கேட்குறான், நீ வெஸ்ட்டுக்கு போனியே சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீ செட்டில் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறான். He replied in the affirmative. Affirmative sentence is nothing but replied, அதாவது agreed அப்படின்ற மீனிங், எஸ் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் added that Jimmy would have done half as well. ஸோ கண்டிப்பாக ஏன் அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு பாதி அளவாவது கண்டிப்பாக ஜிம்மி வந்து சம்பாரிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் த போலீஸ்மேன் லெஃப்ட் தட் பிளேஸ் bidding him good night. ஸோ உடனே அந்த போலீஸ்மேன் இதெல்லாம் கேட்டுட்டு he bid farewell to the person and he bid goodbye சொல்லிட்டு, good night சொல்லிட்டு கிளம்புறான். then it started to drizzle cold. ஸோ உடனே வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. and the wind started to blow steady. நல்ல காற்று, மழை. he continued to wait for Jimmy. ஆனாலும் பாப் வந்து ஜிம்மி வெல்ஸ்க்காக அதே இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கான். Almost after 20 minutes, a man in a long overcoat with collar turned up hurried towards him from the opposite side, asking him if he was Bob. So 20 minutes அப்புறம் இவனுக்கு ஆப்போசிட் ரோட்லேருந்து ஒரு பர்சன் இவரை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காரு. நடந்து வந்து நீங்கள் தான் பாபா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. he shouted back in joy if he was Jimmy Wells. வந்த பர்சனை ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறான். நீ தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஜிம்மி வெல்ஸா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கேட்குறான். it was so dark there that they could not see each other's face. ஸோ ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்க முடியல, ஏன்னா அங்கே பயங்கரமாக மழை பெய்யுது, காற்றடிக்குது. ஸோ நைட் டைம் அப்படின்றனால இருட்டாக இருக்குது, தெரியலை. they both were very excited. they exchanged the usual pleasantries. ஸோ ஃப்ரெண்ட்லி ரிமார்க்ஸ் வந்த உடனே வந்து எப்படி இருக்க, என்ன இது, அந்த மாதிரி விசாரிச்சுக்கிறது. they shared the joy of meeting after 20 years. ஸோ 20 வருஷமாக பார்க்கல இல்லையா. ஸோ அந்த ஒரு ஏக்கத்தை, அந்த ஒரு என்ன சொல்கிறது, என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் 2 பேரும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. Bob expressed his surprise that Wells had grown taller. பாப்க்கு வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜிம்மி வெல்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டியே, அடையாளமே தெரியலையே அப்படின்னு சொல்லி பாப், அதாவது அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவன் பாப், இப்போ அங்கேருந்து வந்த பர்சன் ஜிம்மி வெல்ஸ்ன்னு நினச்சிட்ருக்கான். வெல்ஸ் told him that he was working in one of the city departments. ஸோ நான் சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். வெல்ஸ் ஹியர் மீன்ஸ் ஜிம்மி வெல்ஸ். ஜிம்மியை தான் ஜிம்மி வெல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஜிம்மி வெல்ஸ் told him that he would take him to a place to have a good long talk about the old times. ஸோ வா, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நம்ம ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம், ரொம்ப நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். they walked arm in arm அப்படின்னா தோள் மேலே கை போட்டுட்டு நடக்கிறாங்க. around the corner of the street near a drug store. பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு பக்கத்தில். they looked at each other in the light of the drug store. ஸோ இன்னொருத்தங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த லைட் லேம்ப் அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்துக்கிறாங்க. பாப் ஸ்டாப்டு சடன்லி அண்ட் ரிலீஸ்டு ஹிஸ் ஆர்ம். பாப் வந்து அவனோட முகத்தை பார்த்துட்டு திடீர்னு தன்னோட கையை தோள்லேருந்து எடுத்துட்றான். ஏன் எடுக்கிறான், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, Bob unfolded the little piece of paper handed to him. ஸோ பார்த்த உடனே ஷாக் ஆகிட்றான். ஏன் ஷாக் ஆகுறான் அப்படின்னா, அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது
அந்த ஃபேஸ் தெரியும் போது கண்டிப்பாக அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, அங்கே நின்றுட்டு இருந்த பர்சன் தன்னோட ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். He shouted at the other man that he was not his friend Jimmy Wells and just 20 years was not a long enough time டு சேஞ்ச் அ மேன்ஸ் நோஸ். உடனே என்ன சொல்கிறான்னா, 20 வருஷம் என் ஃப்ரெண்டை பார்க்கல, ஆனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீ ஏன் ஃப்ரெண்டு கிடையாது, பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்டோட நோஸ் டைப்ஸ் இந்த மாதிரி இருக்காது. ஃப்ரம் அ ரோமன் டு அ பக். ஸோ அவனோட நோஸ் டைப் வந்து ரோமன் டைப்பில் இருக்கும், கர்வ்ஸ் அட் த டாப். ஆனால் உன்னோட நோஸ் டைப் பக் டைப்பில், பக் நோஸ் அப்படின்றது ஃப்ளாட்டாக, அதாவது நம்ம வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய நோஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. டு தேட் த அதர் மேன் செட் தட் இட் வாஸ் டைம் இனஃப் டு சேஞ்ச் அ குட் மேன் இன்டு அ பேட் ஒன். என்ன சொல்கிறான் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உருவம் மாறாது, ஆனால் 20 வருஷத்தில் எவ்வளோ ஒரு நல்லவனாக இருந்தாலும் அவன் கெட்டவனாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர். அதாவது இப்போ வந்தான் இல்லையா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட உடனே உனக்கு ஷாக் ஆகிடுது. ஹீ கண்டினியூட் தட் பாப் ஹேட் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes. என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணி 10 minutes ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். பாப் வாஸ் ஆக்சுவலி அ கிரிமினல் வித் த நிக் நேம் சில்கி பாப், வாண்டட் பை த போலீஸ். ஆக்சுவலாக பாப் வந்து சிக்காகோ போயிருக்கான் இல்லையா, சிக்காகோவில் வந்து ஒரு கிரிமினல், அதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அந்த சிக்காகோவில் வந்து இவனை வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. இவனோட பேர் வந்து அங்கே சில்கி பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஹேட் நோன் தட் ஹீ வுட் விசிட் தட் பிளேஸ் தட் டே அண்ட் ஸோ நாப்டு ஹிம் கிளவர்லி. ஸோ போலீஸ்க்கு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ரொம்ப கிளவராக இவனுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. The other man was really a police officer and he gave a note. Note here means a letter. ஸோ இப்போ வந்தான் இல்லையா, மழை பெய்யும் போது ஒரு பர்சன் வந்தான் இல்லையா, அவன் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான், பட் அவன் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பான். ஸோ நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் கையில் இருக்க ஒரு லெட்டரை இவங்கிட்ட கொடுக்குறான். என்ன லெட்டர்னா, டு பாப் பிஃபோர் டேக்கிங் ஹிம் டு த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் கையில் ஒரு லெட்டர் கொடுக்குறான். That the note was from patrolman, policeman on the rounds duty Wells, his friend Jimmy Wells. Bob was dumbstruck. ஸோ அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ்மேன் வந்து ரவுண்ட்ஸ் வந்தான் இல்லையா, அப்படி ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ்மேன் இஸ் none other than his ஓல்டு ஃப்ரெண்ட், அதாவது இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வெயிட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த பாப் தான், அதாவது அந்த ஜிம்மி வெல்ஸ் தான் அவன் வந்து என்ன ரவுண்ட்ஸுக்கு வந்திருக்கான். ஸோ ஜிம்மி வெல்ஸ் ரவுண்ட்ஸுக்கு வந்திருக்கான். வந்த உடனே வெளிச்சத்தில் பார்த்தோன்னே அங்கே நின்றுட்டு இருந்தவன் பாப். ஆனால் பாப் இப்போ வந்து கிரிமினலாக இருக்கான், அவன் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கான். ஸோ ஆஸ் அ போலீஸ் மேனாக ஹீ ஹேஸ் டு அரெஸ்ட் ஹிம் இல்லையா. ஸோ பாப் அன்ஃபோல்டட் த லிட்டில் பீஸ் ஆஃப் பேப்பர் ஹேண்டட் டு ஹிம். ஹிஸ் ஹேண்ட் வாஸ் ஸ்டெடி வென் ஹீ பிகான் டு ரீட் இட், பட் இட் ட்ரெம்பிள்ட் அ லிட்டில் பை த டைம் ஹீ ஹேட் ஃபினிஷ்ட் ரீடிங் இட். த நோட் வாஸ் ராதர் ஷார்ட். ஸோ அவன் கையில் கொடுத்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ஹி வாஸ் ஸ்பீச்லெஸ், பேச்சே வரலை. வந்தது நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு. அந்த லெட்டரில் என்ன இருந்ததுன்னா, பாப், ஐ வாஸ் அட் தி அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம். ஆக்சுவலாக நம்ம சொல்லிக்கிட்ட மாதிரியே நான் கரெக்டான டைமுக்கு அந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். வென் யூ ஸ்ட்ரக் த மேட்ச் டு லைட் யுவர் சிகர் ஐ சா இட் வாஸ் த ஃபேஸ் ஆஃப் த மேன் வாண்டட் இன் சிகாகோ. நீ தான் என் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், ஆனால் 20 வருஷம் கழித்து உன் முகத்தை பார்த்த உடனே உன் முகம் சிகாகோவில் இருக்கக்கூடிய வாண்டட் கிரிமினலோட ஒரு முகம். அதாவது என்னோடய ஃப்ரெண்டு சிகாகோவில் ஒரு மிகப்பெரிய கிரிமினலாக மாறிட்டான் அப்படின்றத கண்டு நான் ஷாக் ஆகிட்டேன். somehow I could not do it myself. do it அப்படின்றது இங்கே என்ன மீனிங்னா, அரெஸ்ட் யூ. ஸோ என்னால் உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது, பிகாஸ் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ என்னால் அரெஸ்ட் பண்ண முடியலை. ஸோ ஐ வெண்ட் அரவுண்ட் அண்ட் காட் அ பிளைன் கிளாத்ஸ் மேன். ஸோ நான் போயிட்டு ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில், ஒரு மஃப்டி ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ்மேனை நான் அனுப்பிவிட்டேன். போலீஸ்மேன் நாட் இன் யூனிஃபார்ம் டு டூ த ஜாப். த ஜாப் இஸ் டு அரெஸ்ட் ஹிம். ஸோ பாப் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஜிம்மி வெல்ஸ் தான்
கூட இருக்கக்கூடிய பிளைன் கிளாஸ் போலீஸ்மேனை அனுப்பி விட்டுட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். பிகாஸ் ஹி வாஸ் ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆஸ் அ ஃப்ரெண்டாக அவனை இவனால் அரெஸ்ட் பண்ண முடியல, பட் ஆஸ் அ போலீஸாக அவனோட டியூட்டி அவனால் செய்யாமல் இருக்க முடியலை. ஸோ த தீம் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா, த ஸ்டோரி இஸ் பேஸ்ட் ஆன் த தீம் தட் வி ஷுட் டூ ஆர் டியூட்டி ஆனஸ்ட்லி. என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அதை நேர்மையாக செய்யணும், அந்த வேலையில் நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும், டிவோட்டடாக இருக்கணும் அப்படின்றது தான். ஆஃப்டர் என்ன தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப புனிதமானதாக இருந்தாலும், பட் ஹியர் ஜிம்மி வெல்ஸ் அண்ட் பாப் இந்த 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அவங்களோட டியூட்டி கான்ஷியஸ், அவங்களோட டிவோட்டட் மைண்ட், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டோரி ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்காக கொடுத்துருக்கு. தேங்க்யூ வெரி மச்.